தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ ஒரு ஆன்மீக வீடியோ. பொதுவாக ஒருத்தர் மறைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுடைய திதி காரியங்களை செய்கிறதுக்காக பல திருக்கோயில்களுக்கு போய் அங்கே செய்வாங்க. பித்திருக்களுக்காக உயிர் வாழ்கிறவங்க இது செய்யணும். அப்போ நம்ம பேரூருக்கு சில பேர் போவாங்க. இன்னும் சில பேர் அங்கே முக்கூடல் பவானி அங்கே போய் செய்வாங்க. இன்னும் சில பேர் ராமேஸ்வரம், அந்த ராமேஸ்வரன் திருக்கோயிலில் கடலில் போய் குளித்து அங்கே திதி கொடுப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு கொடுக்கணும்? பித்திருக்களை மகிழ்விக்கிறதுக்கு. இப்போது எல்லாமே நம்பிக்கை. இந்த உடம்பு ஆறு கொடுத்தது எங்கள் அப்பா அம்மா, அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா, அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா, இப்படி பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்துட்டு வரோம். நம்ம உடம்புல எங்கள் அப்பாவோடதோ அம்மாவோடதோ அறிகுறி இருக்குன்னு எங்கள் குரு சொல்லியிருக்கார். அவங்க மூக்கு மாதிரியோ, அவங்க நெத்தி மாதிரியோ, அவங்க காது மாதிரியோ ஏதோ ஒரு உடல்ல ஞாபகமாக வழி வழியாக வந்துட்டுருக்கு. அப்போது அவங்களே நம்ம உடலில் இருக்கிற மாதிரி தானே அர்த்தம். நம்ம உயிர் வாழ்கிற போது பல நல்ல செயல்கள், நமக்கு தெரியாமையே சில கெட்ட செயல்கள், தெரிஞ்சு கெட்ட செயல்கள் எல்லாம் செய்வோம். சாதாரண பொது வாழ்க்கையில் வாழ்கிற மக்கள் அவங்களுக்கு என்ன முடியுதோ அதை பண்ணுவாங்க. திடீர்னு மறைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுடைய ஆசா பாசங்கள்லாம் தீரணும். அவங்க என்ன பாவம் புண்ணியம் பண்ணாங்களோ அந்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி மறுபிறப்பு உண்டுன்னு நம்ம எல்லாம் நம்பிட்டு இருக்கிறோம். அதனால் நம்மளை பெற்றவங்களுக்கு நாம் திதி கொடுத்தோம்னா அவங்களுடைய பாவ விமோச்சனம் கிடச்சி பார்வதி பரமேஸ்வரன் பாதாள விந்தமடையலாம்னு ஆண்டாண்டுகளாக நம்ம மூதாதையர்களுக்கு இது போல் செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் செய்கிறதுக்கு ராமேஸ்வரம் வந்து அடைஞ்சோம். இரவு 7:30 மணிக்கு வந்து சேர்ந்தோம். இங்கே ஹோட்டல் தனலட்சுமி கிராண்ட் அப்படிங்கிற ஹோட்டலில் முதல் நாளே 2000 ரூபா பணம் கட்டி ஃபோன்லேயே பேசி புக் பண்ணி வச்சதுனால வந்த உடனே எங்களுக்கு 4 ரூமு அலாட் பண்ணிட்டாங்க. எல்லாமே ஏசி ரூம் தானுங்க. டபுள் பெட்ரூமுக்கு 1700 ரூபாய் ரெண்டும், ட்ரிபிள் பெட் ரூமுக்கு 2100 ரூபாயும் புக் பண்ணியிருந்தோம். எல்லாம் இங்கே குழந்தைகள்லாம் அருமையாக ஏசி ரூமில் வந்த டயர்டு நீங்கள் விளையாடிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா? ஆட்டம் போட்டது போதும், போய் தூங்குங்க. காலையில் 6 மணிக்கு ராமேஸ்வர கடற்கரைக்கு போகணும். போங்க போங்க. ராமேஸ்வரத்தின் அழகே தனிதானுங்க. காலையில் 6 மணிக்கே வெளியே வந்து கடற்கரையை நோக்கி நாங்கள் புறப்பட்டு போனோம். நாங்கள் தங்கியிருந்த தனலட்சுமி ஹோட்டல் மேற்கு வாசல் ரோட்டில் இருக்குது. அப்படியே நாங்கள் மூவ் பண்ணி நடந்து போய் கிழக்கு வாசல் பக்கமாக போனால் தான் கடற்கரைக்கு போக முடியும். அதுக்குள்ளே இந்த மேற்கு வாசல் நுழைவாயில் அழகாக வீடியோவாக உங்களுக்காக எடுத்து காமிக்கிறேன். இதில் பாருங்கள், இடதுகை பக்கம் ஒரு சிறிய விநாயகர் கோயில் கீழே இருக்குது. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி. நாங்கள் போய் அந்த விநாயகரை கும்பிட்டு அப்புறம் அங்கிருந்து போனோம் கடற்கரைக்கு. பாருங்கள், எவ்வளவு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த திருக்கோயிலின் கோபுரம் கம்பீரமாக நிற்கிறது. அதற்கு கீழே விநாயகர் திருக்கோயில் அமைந்திருக்கிறது. சரி, ஒரு காஃபி சாப்பிட்டு போயிடலான்னு எல்லோரும் போய் காஃபி ஆர்டர் பண்ணோம். இந்த வால் பாருங்கள், சும்மாவே நிற்க மாட்டேங்குது.
நல்லா இருந்தது காப்பி குடிச்சிட்டு அங்கிருந்து பார்க்குறோம் பாருங்கள், மேற்கு வாசல் தெரியுது. இதுக்கு ஆப்போசிட்டில் தான் நாம் நடந்து போகணும். இங்கே 4 பக்கம் 4 கோபுரம் இருக்குது, 4 வாசல். உள்ள பூராமே அற்புதமான சிலை வடிவம், தூண் வடிவம் எல்லாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறோம். இது வடக்கு வாசலுங்க. இந்த வழியாக தான் நாம் குளிக்கிறதுக்கு உள்ளே போகணும். சூரியன் பாருங்கள், கோபுரம் எவ்வளோ அழகாக இருக்குது. காலை நேர சூரிய ஒளியில் இந்த வடக்கு கோபுரம் எப்படி நல்லா இருக்குது. இங்கே கேமரா திருப்புற, இது கிழக்கு கோபுரம். இந்த கார்னரில் தான் நம்ம கடலுக்கு போகணும். வாங்க போகலாம். ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடல். ராமபிராணி பிரம்மகத்தி தோஷம் நீங்க இங்கே சிவலிங்கத்திற்கு பூஜை செய்திருக்கிறார். சீதையை கவர்ந்து சென்ற ராவணனிடம் போர் புரிந்து ராவணனை கொன்றதாலே ராமருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருச்சு. அதை நீக்குவதற்காக அகத்திய முனிவரிடம் யோசனை கேட்டபோது அவர் சொன்னது, ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்த கடலிலே சிவலிங்கத்தை வைத்து பூஜைகள் செய்ய சொன்னார். அதன்படியே சீதா தேவியார் மணலில் சிவலிங்கத்தை செய்து பிரம்மகத்தி தோஷம் நீங்க பூஜைகள் செய்த மகத்தான ஸ்தலம் ராமேஸ்வரமாகும். இறைவன் மக்களுக்கு உணர்த்துவதற்காக வாழ்வியலின்படி மனித வடிவிலே உருவெடுத்து இங்கே வாழ்ந்து சுகதுக்கங்கள் பாவ புண்ணியங்களை அனுபவித்து அதற்கு விமோச்சனம் தேடுவதற்கு இதுபோல் ஒரு வழியை காண்பித்த ஒரு மகத்தான அவதாரம் ராம அவதாரம். அவரே இந்த ஸ்தலத்தில் வந்து தோஷங்களை கழித்திருக்கிறார் என்றால் இந்த மகத்தான ஒரு புண்ணிய ஸ்தலத்தை உணருங்கள். நாங்கள் காலையில் ஒரு 6:30 மணிக்கு இங்கே வந்தோம். அப்போவே பாருங்கள் இத்தனை பேர் கூட்டம் இருக்குது. ஆனால் இது ரொம்ப கூட்டம் குறைவுன்னு சொல்கிறாங்க. அமாவாசை திதி கொடுக்குற நாள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக அதிகமான கூட்டம் நிற்குமாமாங்க. அந்த அளவுக்கு மக்கள் நம்பிக்கையோடு வந்து பித்திருக்களுக்கு திதி கொடுப்பதும் தோஷம் நீங்குவதற்கும் சிறப்பு பூஜைகள் செய்கிறாங்க. நாங்களும் இங்கே வந்து இங்கே ராமேஸ்வரம் நாராயண சாஸ்திரிகள்கிட்ட பேசி அவர் எல்லாத்தையும் போய் அக்னி தீர்த்த கடலில் குளிச்சுட்டு வர சொன்னாங்க. நாங்கள் குளிச்சுட்டு போகிறோம். இங்கே இந்த மாதிரி திதி காரியங்கள் செய்வதற்கு 500 ரூபாயும் கொடுக்கலாம். இன்னும் நம்ம யாகம் வளர்த்தணும், கோபூஜை செய்யணுன்னா 1500 ரூபாய் ஆகும். இன்னும் காய்கறிகள்லாம் வாங்கி செய்யணுன்னா 3000 ஆகுன்னு சொன்னார். நாங்கள் 1500 ரூபாய்க்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டோம். அவரும் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டாரு. சாமி சொல்லுங்க, இப்போ இதெல்லாம் பண்றதுனால மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்குதுங்க? அது ராமேஸ்வரம் நாராயண சாஸ்திரி பேசுறேன். தாயே சிறந்த கோயிலுமில்லை, தந்த சொல்லிக்க மந்திரம் இல்லை. பார்த்தீங்கன்னா காலங்காலமா வந்து நம்மளுக்கு யாரெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணா நம்மளை வளரக்கூடியது தாய் தகப்பன் தான் மெயின். அவளை வந்து இருக்கும்போது வச்சு நம்மளை காப்பாற்றணும். இல்லாத பட்சங்களை அவங்களுக்கு ஸ்நார்த்தங்கள் தர்ப்பணங்கள் திதி காரியம் பண்ணிட்டோம். பொதுவா ராமேஸ்வரம் காசின்னு பார்த்தீங்கன்னா 21 தலைமுறைகளுக்கு பண்ணக்கூடிய சமாச்சாரங்கள். அவளுக்கு ஆன்ம சாந்திக்காண்டி தர்ப்பணம்ன்றது எள்ளும் தண்ணினால தர்ப்பணம் வர்றது. பிண்டம்ன்றது அவ ஆன்மா சாந்திக்கா தாகத்துக்கு பசிக்காண்டி பிண்டங்கள் வச்சு அவங்க ஆன்மா சாந்தி யாகம் வளர்க்கறதுனால அவ திருப்திகரமா ஆகி அவ குழந்தைகளை ரட்சித்து அவ வரக்கூடிய சந்தையில பேரம்பத்தியில ஆசீர்வாதம் ஐதி பண்ண யாரு பண்ணாம விட்டுருக்காளோ அவளுக்கு தான் அந்த பித்திருக்கள் சாபன்றது உருவாருது. அதெல்லாம் நிவர்த்தி காட்டி தான் ராமேஸ்வரத்துல வந்து இந்த பரிகாரம் பண்ணா நிவர்த்தியா ஐதியம். ஏன் இந்த பரிகாரம் உருவாச்சு அப்படின்னா, ராமரை வந்து வனவாசம் போது தம்பி பரதன் தான் தசரதற்கு அவன் அப்பா காரியம் பண்றார். அதனால ஏக்கப்படுறாரு அப்பா, நம்ம மூத்த பிள்ளையாக ராமர் எதுவும் பண்ணலையே, நம்ம புள்ள பண்ணாம போயிட்டாருன்னா அந்த ஏக்கமானது சாபமா ஆறுது. அதனால என்ன பண்ற, யமன சாட்சியா வச்சு ராமேஸ்வரத்துல வந்து அவர் பின்னம் தர்ப்பணம் திதி காரியம் பண்ணி ஹோமகாலம் பண்ணாரு. இந்த ஸ்ரார்த்தம் சமஸ்கிருதத்துல ஸ்ரார்த்தம், தமிழ்ல வந்து இந்த தாரிதி திதி பேரு.
அதே மாதிரி இங்கிலீஷ்ல செர்மனின் பேரு பண்ணக்கூடிய சமாச்சாரம். அப்பேற்பட்ட ஸ்தலத்துல பண்ணி நிவர்த்தியானது ராமேஸ்வரம். ராமனால ஈசனுக்கு சேஃப்டி நிற்கிறது ராமலிங்கம். ராமரே பரிகாரம் பண்ணி நிவர்த்தியானது ஊர்ல. நம்மளும் அந்த பூஜைகளை காலங்காலமா பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம குடும்பத்துல என்னென்ன பிரச்சனைகள் நிவர்த்தி ஐதீகம். அதெல்லாம் இப்ப பண்ணக்கூடிய சமாச்சாரம் எல்லா மக்களும் சௌகரியமா இருக்கணும் அப்படின்னாலும் இந்த பூஜையை பண்ணக்கூடிய சமாச்சாரங்கள். ஏன்னா எல்லாரும் வரக்கூடிய மக்களுக்கு ராமேஸ்வரம் எப்போ வந்தாலும் அவளோட பாவங்கள் நிவர்த்தி ஆகி அவ கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகி அவ குடும்பத்துல நன்மை ஏற்படணும் இருக்காது இதோட பூஜையோட அர்த்தங்கள். நன்றிங்க சாமி. நாங்கள் போய் குளிச்சுட்டு வர்றோம். பாருங்க பேரம் பாருங்க கூடவே நின்று குளிக்கிறான். நான் முங்குள் போட்டால் தலையை கொடுத்து அமுத்துறான் பாருங்க. வாழு பையன் அவனுக்கு இதில் ஒரு மகிழ்ச்சி. தண்ணியில் விளையாடுறதுன்னா அவ்வளோ ஆனந்தம். சரி வாங்க எல்லாரும் மேலே போகலாம், போய் திதி கொடுக்கலாம். குளிச்சவங்கெல்லாம் மேலே வாங்க. மக்கள் பாருங்க வந்துட்டே இருக்கிறாங்க. பேத்தி பாரு அங்கே நிற்கிறா, கடலுக்குள்ளே இறங்குறதுக்கு பயப்பட்டுட்டு. வாதங்க உள்ளே வந்து குளிவா, வா அப்பா இருக்கிற வா, பயப்படாம வா. வரமாட்டியா? ஐயோ அதுக்குள்ளே பயந்துக்கிறான். நட நட அடப்புள்ள வா. எல்லாரும் குளிச்சுட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க தன்னுடைய அப்பாவுக்கு மருதாசலம் செட்டியார் அவர்களுக்கு திதி கொடுக்கறதுக்காக உட்கார்ந்துட்டாங்க. தர்ப்பையின் மேல் பிண்டங்கள் வைத்து பூஜைகள் செய்ய சொன்னார். சர்வமும் சிவார்ப்பணம். சமர்ப்பயாமி புஷ்பார்ச்சனா புஷ்பார்ச்சனா பூஜயாமி சமர்ப்பயாமி. அம்மாக எப்படி எல்லாம் சேர்ந்து சர்வஸ்மை பிண்டரூபா பிதரூபா தேவதேவா பரமாத்மனா பிதருசாவ. தீப ஆராதனையை எல்லாரும் தொட்டு கும்பிடுங்க. அந்த கரண்டியை எடுத்து மற்றவங்களுக்கு எடுத்து காமிங்க. எல்லாரும் கும்பிடுங்க. கும்பிட்டதுக்கப்புறம் அந்த எரியிற தட்டில் போட்டுருங்க. சிவா திருச்சிற்றம்பலம். அடுத்து நாம் செய்ய போகிறது கிருஷ்ணருக்கு உண்டான பூஜை. அந்த எள்ளு எடுத்து எல்லாரும் நெஞ்சு பகுதியில் வச்சு நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லுங்க. ராமோதரா ஸ்வாஹா ராம 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 ஸ்ரீராம ஸ்ரீராம சாய்ராம சாய்ராம. சொல்லுங்க கிருஷ்ணா 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 எல்லாம் சொல்லுங்க. ராம 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 ஜெய ஜெய ஜெயா ஜெய ஜெய ஜெயா ஜெய ஜெய ஜெயா. வாழப்படுத்துங்க. அடுத்து கோபூஜை. அந்த பிண்டங்களையும் பழங்களையும் பூக்களையும் எடுத்துக்கொண்டு அங்கே பசுமாட்டிற்கு பூஜை செய்து பழங்களை கொடுக்க சொன்னார். பசுமாட்டை சுற்றி வந்து வணங்கச் சொன்னார். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சிலே வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. அடுத்து மைத்துனர் ஜோதி ஃபேமிலியும் எங்கள் ஃபேமிலி உட்காந்து திதி கொடுத்தோம். गुरुदेव गुरु साक्षात परब्रह्म तस्मै श्री गुरवे नमो नमः. ओ शुक्ला नमो
समस्त दुरिद क्षयद्वारा श्री रामनाथ नारायण प्रीत्यर्थ क्रोधि नाम संवत्सरे सिंहमाद शुक्लपक्ष विनायक चतुर्थी पुण्यकाल वासरः சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே. பொதுவாக மனித மனது என்ன நினைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உடலில் மாற்றங்கள் வந்தே தீரும். அதனால தான் எல்லாரும் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு மனதை அமைதிப்படுத்தி ஆனந்தமாக வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சால் மட்டும் பத்தாதுங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், நல்லது செய்யணும், கெட்டதுக்கு துணை போகக்கூடாது. அப்போ தான் நமக்கு பாவம் நீங்கி புண்ணியம் கிடைக்கும். அதைத்தான் நம்ம முன்னோர்கள் செஞ்சாங்க. அடுத்தபடியாக ராமேஸ்வர கோயிலுக்கு உள்ளே இருக்கிற 22 தீர்த்தங்களில் குளிக்க போகிறோம். அது அடுத்த பாகத்தில் நாம் பார்க்க போகிறோம். அவசியம் பாருங்கள். உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.